ஓம் ஸ்ரீ தாரா நேயர்களுக்கு வணக்கம். நான் இன்னைக்கு எதோட வந்திருக்கேன்னு பாத்தீங்கன்னா, பாட்டியோட சுருக்கு பை. நான் சின்ன வயசுல நிறைய பாட்டி, தயிர் விற்கிற பாட்டி, காய்கறி எடுத்துட்டு வர பாட்டிலாம் இந்த சுருக்கு பையை சொருகிட்டு எடுத்து வருவாங்க. அப்பெல்லாம் பார்த்துட்டு இது என்னது இது அப்படின்னு யோசிச்சிருக்கேன். பட் இதுக்கு ஒரு ஸ்பெஷல் இப்போ இது ஸ்டைல் ஆயிடுச்சுல்ல. இதுக்குள்ள என்ன இருக்குன்னு பார்க்க போறோம். இதுக்குள்ள என்ன இருக்குன்னா, பணத்தை ஈர்க்கும் எல்லா விதமான விஷயங்களும் இருக்கு. ஸோ இது ஓபன் பண்றோம். ஃபர்ஸ்ட் இதுக்குள்ள என்ன இருக்குன்னு பார்க்கலாம். சாவி, குபேரனோட சாவி. இந்த சாவி என்னத்தை குறிக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, குபேர சம்பத்து ஓபன் பண்றதுக்கான சாவி. எப்பவுமே ஒரு சாவி என்ன, திறவுகோல் இல்லையா? எது திறவுகோல் பண்ணுது? நம்ம ஆல்ரெடி சொல்லியிருக்கோம், எப்பெல்லாம் நம்ம ஒரு பூட்டை ஓப்பன் பண்றோமோ, இல்லை காரை ஓப்பன் பண்றோமோ, கார் கதவை ஓப்பன் பண்றோமோ, எனக்கு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டிஸ், நல்ல ஃபார்ச்சூன், அதை சொல்லக்கூடிய அதிர்ஷ்டம், நல்ல சம்பத்துவை நான் அதற்கான வாய்ப்பை திறக்கிறேன் சொல்லிட்டு ஓப்பன் பண்ணணும் அப்படின்னு நம்ம சொல்லியிருக்கோம். நீங்க பழைய வீடியோஸ்ல போய் பார்த்தா தெரிஞ்சிருக்கும். ஸோ அதற்கான சாவி தான் இது. இந்த சாவியை குபேரனோட சாவின்னு சொல்லுவாங்க. குபேர சம்பத்துவை, குபேரனுடைய பணம், வஸ்துக்களை ஓப்பன் ஹெல்ப் பண்றதுக்கான சாவி. இது நிறைய தடவை குபேரன் சில வீட்டில் இருந்தாலும் சரிதான், இல்லை பணம் வைக்கிற பெட்டியில இதை வச்சுக்கிட்டாலும் சரிதான். இதை நம்ம இங்க ஆக்டிவேட் பண்றோம். நீங்க எங்கேயாவது வெளியில வாங்குறீங்க, இதை ஆக்டிவேட் பண்ணணும்னா கொஞ்சம் லைட்டா தண்ணியோ மஞ்சள் தண்ணியோ தெளிச்சுட்டு, இதற்கு மேல அத்தரோ ஜவ்வாது புணுகு இந்த மாதிரி ஏதான ஒரு விஷயம் தடவிட்டு, இந்த 2 கை நடுவுல வச்சு எனக்கு நிறைய வெல்த் கொடு, நிறைய பணம் சேரணும், குபேர சம்பத்தி எனக்கு கிடைக்கணும்னு வேண்டிக்கிட்டு வச்சுட்டாலே போதும். இது அவ்வளோ பணம் கொடுக்கும். சரியா? நெக்ஸ்ட் என்ன ஐட்டம்னு பார்க்கலாம். நெக்ஸ்ட், ஓ வா, வண்டர்ஃபுல். இது கிரீன் அவென்ச்சுரின். கிரீன்னாலே எல்லாருக்கும் தெரியும், கிரீன் ஹேண்ட்பேக் வேணும், கிரீன் பர்ஸ் வேணும் இல்ல. இந்த கிரீன்னாலே பணத்தை ஈர்க்கக்கூடிய தன்மை. எல்லாரும் என்ன சொல்லுவாங்க, பச்சை கலர் தான் ராசியான கலரு, பச்சை கலர்ல பர்ஸ் வச்சுக்கணும், நிறைய பணம் சேரும், இல்ல பச்சை பேப்பர்ல பணத்திற்கான விஷயங்களை எழுதணும் அப்படி சொல்றோம்ல. அந்த மாதிரி தான் இது கிரீன் அவென்ச்சுரின். இதுல என்ன போட்டிருக்குன்னு பாத்தீங்கன்னா, விநாயகரோட சிம்பிள் போட்டிருக்கு. இதுல லக்ஷ்மியும் போட்டுக்கலாம், ஆனா நம்ம இதுல விநாயகர் போட்டிருக்கோம். இந்த விநாயகர் என்ன பண்ண, விநாயகருக்கு என்ன ஆற்றல் உண்டு? தடைகளை உடைக்கும் ஆற்றல் உண்டு இல்லையா? தடை நம்மளுக்கு எது இருக்கு? தோ வர மாதிரி இருக்குங்க பணம், ஆனா கைக்கு மட்டும் வரமாட்டேங்குது அப்படின்னு சொல்லுவாங்கல்ல. இன்னைக்கு நாளைக்குன்னு தள்ளி போட்டுட்டே இருக்கு. அப்ப நம்மளுக்கு பணத்தடை வந்துட்டே இருக்கு இல்லையா? இடர்பாடுகள் அது வந்துட்டே இருக்கு இல்லையா? ஸோ தடைகளை உடைக்கும், விக்னங்களை எடுக்கும் விநாயகரை இதுல பதிச்சிருக்கோம். இதுவும் பணத்தை ஈர்த்து கொடுக்கும். நெக்ஸ்ட் என்ன இருக்குன்னு பார்க்கலாம். வாவ், இதுல பைரேட்னாலே பணம் இல்லையா? நம்ம பைரேட்டை பத்தி நிறைய படிச்சிருக்கோம், பைரேட்டை பத்தி வீடியோஸும் நம்ம நிறைய பேசியிருக்கோம். ஸோ இது பாலிஷ்ட் பைரேட் வெரைட்டியில வருது. ஜென்ரலா பைரட் ஒரு மாதிரி சொரன்னு உப்பு காகிதம் மாதிரி கொஞ்சம் குறைன்னு இருக்கும், அது ரா பைரட். ஆனா இது பாலிஷ் பண்ணி அழகா இது மேல மகாலட்சுமியோட பிரிண்ட், பின்னாடி லக்ஷ்மி யந்திரம். ஸோ இதை நீங்க பைரட்னாலே சும்மா பைரட்டை ஹேண்ட்பேக் உள்ள போட்டாலோ, இல்லை சும்மா பைரட்டை நம்ம பணப்பெட்டியில போட்டாலோ அத்தனை பணத்தை ஈர்த்து கொடுக்கும். நம்ம நான் கூட பைரட் பிரேஸ்லெட் போட்டிருக்கேன் பாருங்க. அந்த மாதிரி நம்ம ஆஃபீஸ்ல இருக்கவங்க எல்லாரும் பைரட் பிரேஸ்லெட் போட்டிருக்காங்க. பணத்தை ஈர்க்கும் தன்மையை கொண்டது இல்ல. பைரட்டை சும்மா வாங்கி டேபிள் மேல வச்சுட்டாலே, உங்களுக்கு ஆஃபீஸ் டேபிள் மேல வச்சாலோ, இல்லை நீங்க வேலை செய்யற டேபிள் மேல வச்சாலோ பணத்தை ஈர்த்து தரும். அதோட வேலை அது. ஸோ அந்த பைரட்ல அழகான லக்ஷ்மியை பிரிண்ட் பண்ணி பின்னாடி லக்ஷ்மி யந்திரம். அப்போ நம்ம கோயில் எல்லாம் யந்திரத்தை பிரதிஷ்டை பண்ணி கீழே வச்சுட்டு தான் அதுக்கு மேல சிலையை வைப்பான். எதுக்கு வைப்பாங்க அப்படின்னா, யந்திரத்தின் பவர் அந்த சிலைக்கு கிடைக்கும் அப்படின்னு. ஸோ நம்ம யந்திர வடிவா மந்திரத்தை சொல்லி அந்த சிலைக்கு பவர் எடுக்கிறோம் இல்லையா? நம்ம வீட்லயும் யந்திரங்கள் பிரதிஷ்டை பண்ணியிருக்கோம் அந்த மாதிரியெல்லாம். அப்போ இது டபுள் தமாக்கா மாதிரி, டபுள் போனான்ஸா மாதிரி, டபுள் எஃபெக்ட் இருக்கக்கூடிய ஒரு விஷயம். இதை நீங்க பூஜை அறையில வச்சு பூஜை செஞ்சாலும் ஓகே தான், இல்ல பீரோல பணப்பெட்டியில வச்சுட்டு. யூஸ்வலாவே நான் எல்லாருக்கும் என்ன சொல்லுவேன்னா, பணப்பெட்டியை இரும்பில், காந்தம் ஒட்டாத ஒரு விஷயத்துல செய்யணும். இரும்புல எல்லாம் செஞ்சு வச்சுக்க கூடாது. இரும்புல செஞ்சாலே காந்தம் ஒட்டும் இல்லையா? காந்தம்
ஒட்டாத ஒரு மெட்டல் இல்ல மரம். மரம் தான் பெஸ்ட் இல்ல, காந்தம் ஒட்டாத அந்த மரத்துல செஞ்சு வச்சுக்கோங்க. இதை வச்சுட்டு நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா, நெக்ஸ்ட் என்ன இருக்குன்னு பார்க்கலாம். ஒன்னே ஒன்று தான் இருக்கு. கோமதி சக்கரம் குட்டி குட்டியா அழகா இருக்கு. இந்த கோமதி சக்கரம் நம்ம பார்த்துருக்கோம், கோமதி நதிக்கரையில கிடைக்கும், ரொம்ப சிறப்பானது. அதனுடைய சுழி பார்த்தீங்கன்னா இப்படி சுத்தி இருக்கும். அதுவே குட் லக் கொடுக்கும் இல்ல. நம்ம சிம்பாலஜில சிம்பிள்ஸ்ல வந்து இப்படி சுழிச்சு போட்டாலே சிம்பிள்ஸ் குட் லக்கு கொடுக்கும். நம்ம பிரமிட்ஸ்லாம் பார்த்துருந்தா ஒரு காப்பர் வயரை இப்படி சுத்தி வச்சிருப்பாங்க. அப்படின்னாலே அது வந்து நல்ல ஒரு குட் லக்கை கொடுக்கும். இல்ல 5 கோமதி சக்கரம் இருக்கு. நீங்க தேவைப்பட்டா 9 போட்டுக்கலாம், இல்ல 11 போட்டுக்கலாம், 21 போட்டுக்கலாம், 27 போட்டுக்கலாம், உங்க இஷ்டம் தான். இதுல நம்ம 5 தான் போட்டிருக்கோம். 5ஏ பரவாயில்ல, ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். ஸோ இது எல்லாமே இந்த அழகான ரெட் பவுச், ரெட்டுனாலே ரெட் போட்லின்னு சொல்லுவாங்க. இந்த வெல்வெட்ல அழகான ஒரு ரெட் சுருக்கு பாய் இதுல போட்டுட்டு, இந்த இதுவும் பவர் பண்ணி போட்டுட்டு, இதுவும் போட்டுட்டு நம்ம இதை பணப்பெட்டிக்குள்ள வச்சுக்கலாம். இல்லை உங்க வீட்டில் குபேரன் சிலை இருந்தது, மகாலட்சுமி சிலை இருந்ததுன்னா அங்கே இதை வச்சிடலாம். யூஸ்வலாகவே இந்த மாதிரியான போட்லி பணத்தை ஈர்க்கும் பேகை வந்து பணப்பெட்டியில் வச்சு தான் பழக்கும். இதுக்கு மேலே அத்தரோ இல்லை அந்த ஒரு காயின் மேலே அத்தர் இல்லை ஜவ்வாது பொண்ணுக்கு தடவி வச்சுட்டு, வெள்ளி செவ்வாய்க்கிழமையில வீட்டில் நீங்கள் பூஜை பண்ணும்போது அதுக்கும் ஒரு தூப ஆராதனை அப்படி சொல்லக்கூடிய சாம்பிராணியோ இல்லை ஊதுவத்தியோ இல்லை கற்பூரத்தையோ காட்டி அப்பப்போ ஆக்டிவேட் பண்ணி வச்சுக்கணும். சும்மாவே வீட்டில் நம்ம பாட்டு இருக்கோம், ஆனால் யாருமே நம்ம கிட்ட பேசவே மாட்டாங்கன்னா நம்மளுக்கு போர் அடிக்கல. அப்போ இதுவும் இதற்கும் உயிர் உண்டு இல்லையா, எல்லாத்துக்குமே உயிர் உண்டு, ஜெம்ஸ்டோனுக்கும் உயிர் உண்டு. அப்போ யோசிச்சு பார்த்துக்கோங்க இதுக்கு எவ்வளோ பவர் இருக்குன்னு. அப்பப்போ ஹாய் ஹலோ சொல்கிற மாதிரி நீங்கள் வந்து ஒரு சாம்பிராணி ஊதுவத்தி போட்டு வச்சுக்கோங்க, ஆக்டிவேட்டடாகவே வச்சுக்கோங்க. குபேர சப்பத்தை பெற்று பெருவாழ்வு வாழுங்க.